வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அங்கன்வாடி பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளுடைய சித்திரமுறை. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்றது மற்றும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள், அதாவது நிபந்தனைகள் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோங்க. வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம இப்ப அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பத்தை ஃபில் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் மாவட்டம் கேட்கிறாங்க. அடுத்தது திட்டம் வட்டாரம் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் புகைப்படம் கையொப்பம் கேட்குறாங்க. அங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அங்கே ஃபோட்டோ மேலே கிராஸாக சைன் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதார் பெயர் கரெக்டாக பெயர் ஃபில் பண்ணிக்காங்க. அடுத்தது தகப்பனார் அல்லது கணவர் பெயர், யார் பெயர் போடுறாங்களோ அதை மேலே டிக் பண்ணிட்டு பக்கத்தால் அவங்களுடைய பெயரை போட்டுக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி கைபேசி எண், அப்ளை பண்றவரோட முகவரி வித்து மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்தது விண்ணப்பத்தாரின் ஆதார் எண் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்தது விண்ணப்பத்தாரின் இருப்பிடம், அவர் பேரூராட்சியா நகராட்சியா மாநகராட்சியா அப்படி இருந்தா அப்படி பேர் போடுங்க. அப்படி இல்லைன்னா வில்லேஜா இருந்தா டேஷ் போட்டுருங்க. அடுத்தது விண்ணப்பத்தாரின் இருப்பிட ஊராட்சி கிராமத்தின் பெயர், விண்ணப்பதாரர் கிராமம் வந்தா கிராமத்தின் பேர் போட்டு அந்த கிராமம் போட்டுக்கோங்க. ஊராட்சியின் பேர் போட்டு கிராமம் போட்டுக்கோங்க. அடுத்தது அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகளின் மையின் பெயர் முகவரி, அங்கன்வாடி எந்த காலி பணியத்துக்கு அப்ளை பண்ண போறவங்களையோ அந்த குழந்தை மையத்தின் எண்ணு பிளஸ் அந்த அட்ரஸ். இந்த அங்கன்வாடி குழந்தைகள் மையத்தின் எண் அங்கன்வாடி மையத்தில் போய் கேட்ட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஊருக்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் போய் கேட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அங்கன்வாடி மையத்தோட அட்ரஸ் போட்டுக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி 12ஆம் வகுப்புன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம், எப்போ பாஸ் பண்ணீங்க, அப்புறம் உங்களுடைய மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி வயது, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நகரம் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் கிராமமாக இருந்தால் இது டேஷ் போட்டு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்குள்ள இருந்தால் அது என்னன்னு போட்டு கீழே ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணணும். நீங்கள் எதுவாக ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் இந்த வார்டின் பெயர், ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஆம் போட்டால் அந்த வார்டின் பெயர் போடணும். அதேமாரி தான் விண்ணப்பதாரர் குழந்தைகள் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர். அடுத்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லைக்கு அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா, ஆமெனில் அந்த வார்டின் பெயர். அடுத்தது கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையத்தின் ஊடகம், விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா, ஆமெனில் கிராமத்தின் பெயர். அடுத்து விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா, ஆமெனில் கிராமத்தின் பெயர். அடுத்தது விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சியின் எல்லையில் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவரா, ஆமெனில் கிராம ஊராட்சியின் பெயர். எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது விண்ணப்பதாரின் திருமண நிலை, திருமணம் ஆகுறா திருமணம் ஆகாதரா, கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. திருமணம் ஒரு ஆன நிலையில் இந்த ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துறாங்க, 6 பாயிண்ட் கரெக்டாக ஃபில் பண்ணணும். திருமணம் ஆகாதவர்னா இந்த தேவையில்ல அந்த 6 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் திருமணம் ஆனவருக்கு நீங்க கனவுலாம் கைவிட்டவரா, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண், ஆம் அல்லது இல்லை.
அடுத்து விண்ணப்பதாரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து அல்லது நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட படத்தில் உள்ளவரா? ஆம்னா அவன் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்குட்பட்ட விதவை. ஆம்னா அவன் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. குறைந்தது 2 பெண் குழந்தை உள்ள பெண்ணா? ஆம்னா அவன் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து வந்து திருமணம் ஆகாதவர் எனில், ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் ஆனவங்களுக்கு, இப்போ திருமணம் ஆகாதவரும் போட்டுருந்தா இதெல்லாம் பில் பண்ணணும். ஆதரவற்ற பெண்ணா? ஆம்னா அவன் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வைக்கணும். அடுத்தது விண்ணப்பத்தர மாற்றுத்திறன நிலையில், இப்போ வந்து விண்ணப்பத்தர மாற்றுத்திறன் சொல்லியிருந்தா உள்ளத்தன்மை உடையவரா? ஆம்னா ஆம்னு எனில் அதன் விவரம் சான்றிதழ் வைக்க வேண்டும். அடுத்தது தொழுநோயிலிருந்து குணமடைந்த, ஆம் எனில் அதன் விவரம் போடுங்க. தொழிலிருந்து குணமடைந்தா அதனுடைய விவரம் போடணும். அடுத்தது அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர், ஆம் எனில் அதன் விவரம் போடணும். அப்புறம் எவ்வளவு சதவீதம். அடுத்தது இடம் நாள் கட்டை போட்டு பக்கத்தில் சைன் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டு உங்க ஊருக்கு அருகில் உள்ள திட்டம் அல்லது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் போய் விண்ணப்பத்தை கொடுத்துடலாம். அடுத்தது நிபந்தனைன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அது வந்து கீழே வந்து ஒப்புகைச்சீட்டு, அது வந்து நீங்க எங்க அப்ளை பண்றீங்களோ அது வந்து ஆபீஸ் யூஸ்க்கு, அந்த ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றா வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.